Mr. Krishna and Mr. Murali, owners of Sri Krishna Sweets. Sri Krishna Sweets started in 1948 in Coimbatore on a very small scale by late Mr. A.K. Mahadeva Iyer. Sri Krishna Sweets is doing a roaring business today with 23 branches and more branches to be added to their credit. Each one of our branches is a success story because our focus is quality. We don't compromise at any stage, says Mr. Murali. Mr. Murali recalls, under my father's guidance, who was a friend, philosopher, and guide to us, my elder brother Krishna and myself evolved ourselves as per our customers' taste. Presenting sweets in plastic containers and our staff using hand gloves to handle the sweets were our first ever project. As the customers' demand increases more and more, problems will be created. But that is part of our business. Entrepreneurs should improve boldness, honesty, teamwork, confidence, and observation. Today, Government of India has a great respect for entrepreneurs. என்னோட கன்சர்ன் பேர் வந்து ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ். கிருஷ்ணா ஸ்வீட்ஸுங்கிற ஸ்தாபனம் வந்து 1948 கோயம்புத்தூரில் ரொம்ப சின்ன லெவலில் ஆரம்பிக்கப்பட்ட ஸ்தாபனம். என் தந்தையார் திரு என்.கே. மகாதேவையர் அவரால் ஆரம்பிக்கப்பட்டது. இன்றைக்கி இவ்வளோ தூரம் இது பெருசாக இருக்குன்னா அவருடைய விஷன் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தங்காட்டிக்கு, டிசிப்ளின் ஆன் பிஸ்னஸ் இருக்கிறங்காட்டிக்கு இவ்வளோ தூரம் அது வளர்ந்துருக்கு. சின்ன லெவலில் ஆரம்பிக்கப்பட்ட ஸ்தாபனம் இன்றைக்கி இவ்வளோ நல்லா வந்திருக்குன்னா நேச்சுரலி டோட்டலாக கிரெடிட் கோ டு மை கஸ்டமர்ஸ். என்டர்ப்ரெனர் அப்படிங்கிறது வந்து ஜெனரேஷன்ஸ்லேயும் வர்றது இருக்குது, மற்ற அட்மாஸ்பியர் மூலிமா வர்றது இருக்குது. ஜெனரேஷன் மூலிமா எங்கள் தந்தை மூலிமா கற்றுக்கிட்ட விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது. அதே நேரத்தில் மற்றவங்களை நண்பர்கள் மூலிமாவும் மற்ற வாழ்ந்தவங்க இந்த தொழிலில் வந்து நல்லா வாழ்ந்தவங்க மூலிமா கற்றுக்கிட்ட விஷயங்கள் நிறைய இருக்குது. இப்போ வந்து கிட்டத்தட்ட சென்னையில் 26-27 பிரான்ச், 23 பிரான்ச் இருக்குது. இன்னும் 4 பிரான்ச் ஆன் ப்ராசஸில் இருக்குது. 23 கிளைகளும் நல்லா இருக்குன்னா குவாலிட்டி தான். Giri Trading Agency Private Limited. Mrs. Meenakshi Balu, Director of MB Publishers, hails from the family of Giri Trading Agency. Mr. Ishvara Iyer of Mumbai wanted to present a Sandhya Vandanam book to his friend, but he could not get the book. That ignited a spark and Giri Traders was born. A pioneer in selling religious books and articles, today the turnover is 20 crores. Ably run by the 9 children of Ishvara Iyer, Giri Traders is a successful story today. Service is their motto and pricing is affordable to common public. Mrs. Meenakshi Balu recalls, behind every man there is a woman. Be bold, be fearless, roar like a lion when the situation arises. And above all, the wealth of every human being is education. Never underestimate anyone. These are all the golden words of my mother, says Mrs. Meenakshi Balu. I am Meenakshi Balu. I've done my law, MBA, and I am a director in Giri Trading Agency Private Limited. I have also got a firm by name MB Publishers and a trust by name
எம்பி சேரிட்டி அண்ட் எஜுகேஷனல் ட்ரஸ்ட். இன்றைக்கி கிரி ட்ரேடிங் ஏஜென்சி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா இதுக்கு எங்கள் அம்மாவும் அப்பாவும் தான் காரணம். அப்பா முதல்ல வந்து குவைட்டில் ஒரு பிஸ்னஸில் இருந்தார், பேப்பர் இண்டஸ்ட்ரி பிஸ்னஸில். அது பிறகு அந்த பிஸ்னஸில் அவருக்கு அவ்வளோ ஈடுபாடு இருக்குல்ல, ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு இருந்தது. அவர் வந்து ஒரு முறை வந்து அவரோட ஃப்ரெண்டு வந்து பாம்பேயில் இருக்கும்போது அவரோட பிள்ளையோட பூணல் கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருந்தா. என்ன கிஃப்ட் கொடுக்கலாம் அந்த பூணல் கல்யாணத்துக்குன்னு யோசித்த போது சந்தியாவந்தனம் புக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு யோசித்தேன். அந்த சந்தியாவந்தனம் புக்குக்காக பம்பாய் எல்லா கடைகளும் ஏறி இறங்கினான். பார்க்கும்போது அந்த மாதிரி நம்ம கலாச்சாரத்தை பற்றி எந்த புத்தகமும் அவைலபிள் இல்லைன்னு சொல்லும்போது தான் அந்த ஒளி அவருக்கு வந்தது. சரி, இந்த ஒரு சாதாரண ஒரு சந்தியாவந்தனத்தோட ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷனோட ஒரு புக்கு கூட இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னுங்கிற ஆதங்கம் அவருக்கு வரும்போது அவர் இந்த தொழிலை ஆரம்பித்தார். அன்றைக்கி 100 ரூபாயோ இல்லை 150 ரூபாயில் ஆரம்பித்த பிஸ்னஸ் இன்றைக்கி 20 கோடி அளவுக்கு எங்களால் இன்றைக்கி வளர முடிஞ்சுது. பிஹைண்ட் எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் மேன் தேர் இஸ் அ உமன் பிஹைண்ட் அப்படி இந்த சொல்லு கேட்பேன். இன்றைக்கி எங்கள் அப்பா கிரி ட்ரேடிங் ஏஜென்சியோட நிறுவனத்தை இவ்வளோ அளவுக்கு வளர்த்தின மாதிரி இதுக்கு Mr. V. Varadarajan, Managing Director, Saubhagya Enterprises Private Limited. Mr. Venkat Narayana Chettiar of Erode started in 1966 a company for grinder. He manufactured a grinder and carried it to the clients for marketing personally. Today, Saubhagya sells variety of grinders. Mr. Venkat Narayana Chettiar's sons, Mr. Adikesavan, Mr. Rajashekaran and Mr. Varadarajan not only carried their father's dream, also manufactured chapati maker, coconut scraper, potato peeler, vegetable cutter on a large scale, and almost all the hotel industry are on their client list. Finance, a distant dream in those days, is today easily accessible through various government schemes. Mr. Varadarajan advises to the new entrepreneurs: hard work, honesty, and God's grace that gives you success. சௌபாகியா நிறுவனத்திலிருந்து பேசுகிறோம். அதாவது இது ஆரம்பித்தது எங்கள் தந்தையார் கேபி வெங்கட்நாராயண செட்டியார். அவர் ஈரோட்டில் இது ஆரம்பித்தார், அவர் நடத்தினார். அதாவது இது வந்து 42 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது 66 ஆரம்பித்தது. இப்போ நல்ல முறையில் இருக்கோம். இது எங்கள் தந்தையார் ஆரம்பித்தார். அவருக்கு பிறகு எங்கள் தமையனார் மிஸ்டர் ராஜேந்திரன், ஆதிகேசவன், என் பேர் வரதராஜன், நாங்கள் 3 பேர் சேர்ந்து நடத்திட்டு இருக்கோம். அதாவது இந்த சௌபாகியாவை உருவாக்குனது எங்கள் தந்தையார். இது எப்படி ஆச்சுன்னா, எங்கள் வீட்டில் ஒரு கிரைண்டர் இருந்துச்சு. இந்த கிரைண்டர் வந்து எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தர்கிட்ட வாங்கியிருந்தோம். அந்த கிரைண்டர் அடிக்கடி ரிப்பேர் வந்துகிட்டே இருந்துச்சு. அது திருப்பி நம்ம அவர்கிட்ட சொன்னோம்னா ஒரு ரிலேஷன்ஷிப் கெட்டு போயிடும். அது இல்லாமல் ஏன் நம்ம ஒரு நல்ல ப்ராடக்ட் நம்ம செய்யக்கூடாதான்னு எங்கள் தந்தையார் வெங்கட்நாராயண செட்டியாரும் எங்கள் தமையனார் ஆதிகேசவனும் அந்த கிரைண்டரை பிரித்து பார்த்தாருங்க. அது பார்த்து ஏன் இது நல்ல முறையில் நம்ம செய்யக்கூடாதான்னு அதில் டெவலப் பண்ணி அதில் பிறந்தது தான் இந்த சௌபாகியா கிரைண்டர். சமையல் ரூம்லேயே பாதி இடம் வந்து கிரைண்டராக இருக்கும். இன்றைக்கி பார்த்தோம்னா பல மாடல்கள் ஒரு 7 கிலோ 10 கிலோவிலிருந்து கிரைண்டர்கள் நிறையா இருக்குது. அந்த காலத்தில் எங்கள் தந்தையார் ஒரு கிரைண்டர் எடுத்து காரில் வச்சுக்கிட்டு எந்த ஊருக்கு வேணாலும் போவார். அந்த ஊரில் பெட்ரோல் பங்க், அதாவது சினிமா தியேட்டர், பெரிய ஷாப்பிங் மாலுங்கிறது அப்போ வந்து பெரிய கடைகள், அந்த ஊரில் விஐபி யாரோ அவங்கள பார்த்து அவங்களுக்கு கிரைண்டர் வேணுமான்னு ஒவ்வொன்றா வீடு, அதாவது எங்கள் தந்தையாருக்கு கதவு தட்டாத வீடே இருக்காதுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு மார்க்கெட் பண்ணார். அதாவது கிரைண்டர்னு ஒன்று செஞ்சோம், அதிலிருந்து எவர் சில்வர் கிரைண்டர்னு செஞ்சோம். அதுக்கப்புறம் அதில் கல்லை தூக்குற மாதிரி, கல்லை வைக்கிற மாதிரி இந்த மாதிரி மாடல். அதுக்கப்புறம் டேபிள் டாப்பு, டில்ட்டிங்கு, இந்த மாதிரி எல்லாம் எடுத்துகிட்டு வரோம். இப்போ 7 கிலோவில் ஒரு கிரைண்டர் செஞ்சு இங்கேருந்து ஃபாரின் போகிறவங்களுக்கு 20-22 கிலோ தான் எடுத்துகிட்டு போகலாம். அவங்களுக்கு ஏதுவாக இருக்கிற மாதிரி கிரைண்டர் செஞ்சுருக்கோம். அது இல்லாமல் இந்த கிரைண்டரில் சப்பாத்தி மாவு பேசுறது, தேங்காய் துருவுறது, ஜூஸ் பிழியறது, வெஜிடபிள் கட்டர், இந்த மாதிரி ஆப்ஷனல் அட்டாச்மெண்ட் வச்சு தரோம். இது இல்லாமல்
கமர்ஷியல் கிரைண்டர், அதாவது ஹோட்டல், கேட்டரிங். Mrs. Girija Raghavan, Director, Gayatri Creations. Like any other Indian woman, I was a school, college, job, marriage product. But the passion for doing business made me start Gayatri Creations, says Mrs. Girija Raghavan, a media personality and director, Gayatri Creations. She started her career as a freelance journalist, and that made her start Lady Special, a Tamil monthly magazine for women. She knew singing and was a part-time All India Radio and Doordarshan announcer. Hence her Gayatri Cassettes was born. Her TV productions turnover was 50 to 60 lakhs, and she started exhibitions featuring women entrepreneurs and their products. Failures are the stepping stones for the success. So, confidence, boldness, hard work fetches success to every woman entrepreneur, concludes Mrs. Girija Raghavan. வணக்கம். சுயதொழில் முனைந்து வெற்றி கண்டவர்களை பற்றின தொடர் இது. எல்லாரையும் மாதிரி படித்து கல்லூரிக்கு சென்று பட்டம் வாங்கி ஒரு வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அதிகபட்ச ஆசையாக என்னோட சின்ன வயசில் இருந்தது. ஜேர்னலிசத்தில் எனக்கு ஆர்வம் இருந்ததுனால பல பத்திரிகைகளில் பகுதி நேர பணியாளராக எழுதி கொண்டிருந்தேன். அதை ஒட்டி மீடியாக்கள், ஆல் இண்டியா ரேடியோ, தூர்தர்ஷன், இந்த மாதிரி இடங்களிலும் நம்ம பகுதி நேரமாக அங்கே நிறைய செய்வதற்கு வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரியும் நிறைய பணியாற்றி கொண்டிருந்தேன். உண்மையில் சொல்லப்போனால் அப்பொழுது அதெல்லாம் ஒரு பணத் தேவையை பூர்த்தி செய்யும் விஷயமாகத்தான் இருந்தது. முதலாக ஒரு ஆடியோ கேசட் கம்பெனி ஆரம்பித்தேன். ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு கொஞ்சம் எழுத வரும், எனக்கு கொஞ்சம் பாட வரும், எனக்கு ஆல் இண்டியா ரேடியோவில் இருந்ததுனால ஆடியோவை பற்றி கொஞ்சம் தெரியும். இவ்வளோதான். இதற்கு மேலே எனக்கு தொழிலை தொடங்குவதற்கு உண்டான எந்த பேக்ரவுண்ட் அல்லது நோ-ஹவ் எதுவுமே இல்லை. ஆர்வம் மட்டுமே இருந்தது. ஒரு கேசட் கம்பெனியை ஆரம்பித்து விட்டேன். காயத்ரி கேசட்ஸ் என்று பெயர். ஆரம்பித்து புதுமையாக செய்யணும்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு அம்பிகை கேசட் போட்டோம். அதுக்கப்புறம் ஐயப்பன் சீசன் வந்த உடனே வில்லுப்பாட்டில் ஐயப்ப சரிதம் அப்படின்னு ஒன்று போட்டேன். அதற்கு பிறகு ஜேர்னலிஸ்டாக இருந்ததுனால பல பெரிய மனிதர்களை தெரியுமாதலால் நாடகங்களை எல்லாம் ஆடியோ கேசட்டில் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் இன்றைக்கி இருக்கிற எல்லா பெரிய நாடகங்களையும் கூட நாங்கள் அன்றைக்கி ஆடியோ கேசட்டில் கொண்டு வந்தோம். அப்பொழுது இதே மாதிரி ரேடியோ, தொலைக்காட்சிகள் வந்து விட்டன. சென்னை தொலைக்காட்சியிலெல்லாம் கொஞ்சம் பகுதி நேர ப்ரெசன்டேஷன்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன், பத்திரிக்கையில் எழுதிட்டு இருந்தேன்.